வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா இன்னைக்கு வெறும் குஸ்கா மட்டும் தான் செய்ய போறோம். ரொம்பவே அருமையா, ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றோமோ, சப்ஸ்கிரைபர் ஆன உங்கள்ல இருந்து ஒரு 5 பேருக்கு கிவ் அவே கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சமா பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துட்டு நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து இது நல்லா வறுத்து விட்டு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அரிசி, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. அப்போ தான் தெரியும் இந்த குஸ்காவோட டேஸ்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு செம்மையான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.